அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே. ஸோ ரொம்ப 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 சந்தோஷம். எவ்வளோ பேர் வந்து இந்த 30 நாள் எதிர்பார்த்துருப்பாங்க அப்படின்னு எனக்கு தெரியும். அண்டு கூடுதலாக நாங்களும் நிறைய எதிர்பார்த்தோம். ஏன்னா இதில் நிறைய துவாக்கள் கேட்கணும், நிறைய பேசணும் அப்படின்னு. இந்த 30 நாளுமே ரொம்ப ரொம்ப சிறப்பாக எல்லாருக்கும் அமையணும். வழக்கம் போல தாங்க இந்த 30 நாளுமே நம்ம கரெக்டான அப்டேட்ல இருப்போம். ஸோ ஷகருக்கா இருக்கட்டும் அண்ட் இஃப்தாருக்கா இருக்கட்டும் பெருசா இன்னும் பண்ண மாட்டோம். ஆனா வீடியோ மட்டும் கரெக்டா போட்டுருவோம். எட்டா இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழுக அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரிதான். ஸோ இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் நோன்பு வந்து நான் வந்து அம்மாவோட தான் இருக்கணும், வந்து ஊர்ல தான் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் நமக்கு இங்க வேலை இருந்ததுனால நம்மளால நான் வந்து வீட்டுல இருக்க முடியல. அது ரொம்ப கஷ்டமா இருந்தது. பட் இருந்தாலும் கூட எங்க அம்மா வந்து எந்த வகையிலலாம் என் கூட வருவாங்க அப்படிங்கறத உங்களுக்கு சொல்றேன். அம்மா அஸ்ஸலாமு அலைக்கும்மா. நான் சொல்றேம்மா, நோன்பு நியத்து. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நவைத்து சௌமஹதின் அன் அதாயி ஃபர்லி ரமலான் ஹாதிஹி சன்னத்தில்லாஹி தாலா. யா அல்லாஹ், உனக்காக நோன்பு, யா அல்லாஹ் இந்த வருடத்தில் ரமலான் நோன்பை நாளை வைக்க. அதாவது காலையில சக்கரை வைக்கிறதெல்லாம் எங்க அம்மாவோட குரல் கேட்டு அப்படியே வச்சிருவேன். திரும்பவுமே நோன்பு முடிக்கும் போதுமே அவங்களுடைய குரலுக்கு அப்படியே பதிவு. இங்க இருக்கும்போது அப்படி பண்ணிக்கலாம், ஊர்ல இருக்கும்போது அம்மா கூட அப்படின்னு. ஸோ கண்டிப்பா உங்க வீட்லயுமே ஷகருக்கு வந்து ஒரு ரொம்ப ஒரு ஆரோக்கியமா ஆரம்பிச்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறோம். இந்த வருஷம் முழுக்க எல்லாருக்குமே நல்லபடியா அமையட்டும். அண்ட் முக்கியமா நிறைய தண்ணி குடிங்க. அண்ட் நான் வந்து ஷகருக்கு ஒன்றும் பெருசா இல்லைங்க, முதல் நாள் நல்லா சமைக்கணும்னு நினைச்சேன். பட் முடியல சில காரணங்களால. அண்டு இது வந்து என்ன அப்படின்னா நான் சொல்லிடுறேன். இது மந்தினோன்னு நான் சமைச்சேன்னா நினைச்சிடாதீங்க. நேற்று ஃப்ரெண்டு வந்து வந்திருந்தாங்க. ஸோ அப்போ வந்து கீழே தெரியும் ஷரத் வைப்பு கிருத்தி. ஸோ அவளுக்கு சாப்பாடு ஆர்டர் போடும்போது நானும் சேர்த்து இதை எனக்கு அப்படியே போட்டுட்டேன். அதனால வந்து இன்னைக்கு ஷகர் வந்து ரொம்ப சிம்பிளா இந்த வந்தியோட பிளஸ் ஒரு பிளாக் காஃபியோட நான் முடிக்கிறேன். அண்ட் நீங்க உங்க வீட்டுல ஷகர் சாப்பாடு என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.